கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் விடுதலை போராட்ட வீரர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்கள் கடந்த 15 நாட்களாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மூச்சு திணறலையொட்டி அவர் அனுமதிக்கப்பட்டார். தற்போது சிறுநீரகத்திலும் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். வயது மூப்பால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு அவரை காப்பாற்றுவதற்கு அரசு மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் தீவிரமாக முயற்சித்து வருகிறார்கள். அவர் நலம் பெற வேண்டும் என்று விழைகிறோம். மிகவும் திடகாத்திரமான உடலுக்குரியவர். ஆனால் தற்போது அவருடைய உடல் மிகவும் நலிவுற்றிருக்கிற காட்சியை பார்க்கிற போது மனம் மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அவரை பார்ப்பது மிகவும் கடினமாக வேதனையாக இருக்கிறது. 100 ஆண்டு வாழ்வதென்பது அதுவும் வாழ்க்கையில் ஒரு சாதனை தான். அண்மையில்தான் 100 விழா கண்டார். அவர் நலம் பெற வேண்டும் என்று விழைகிறோம். மருத்துவ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க? அதான் பின்னடைவு தான் ஏற்பட்டு வருகிறது, போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவருக்கு நேரடியாக இரைப்பையில் உணவுப் பொருள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் ட்ரெக்கியாஸ்டமி செய்யப்பட்டு தொண்டையிலே ஒரு அறுவை செய்து நேரடியாக மூச்சுக்குழலில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்றையிலிருந்து சிறுநீரகத்தில் உப்பு அதிகரித்திருப்பதால் அந்த தொல்லையும் கூடுதலாக அவருக்கு சிரமங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எங்களால் இயன்ற வரையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள்.